புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் மோதல், ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று துவங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் கழுத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் நிலவி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து இரு தரப்பினரும் தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். இதனை அடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது.